வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் ஒரு வஞ்சரம் போட்டு வஞ்சரம் மீன் கருவாடு போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு தான். எல்லா காயும் போட்டு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொத்தவரங்காய், ஒரு கத்திரிக்காய், 2 தக்காளி, புளி ஒரு கை, அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன். இதோட வஞ்சன கருவாடு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது சொரக்காய் நம்ம வீட்டிலே வந்தது. வஞ்சன கருவாடு இப்படி தான். அது போட்டோன்னே அப்படியே தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சிரும். குழம்புல பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் வெந்தயம், சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, எல்லா வெங்காயம், காய்கறிகள் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வதக்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ஒரு கருவேப்பிலை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கணும். அப்படின்னா அந்த தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்ச மாதிரி வந்துடணும். கொஞ்சம் அப்பப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நடுவில் வந்து புளியை நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்தோன்னா ஒவ்வொரு காயாக போடணும். இந்த சொரக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அடுத்த நாள் இந்த கருவாட்டு குழம்பு ஒரு கஞ்சியோடு சாப்பிட ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ வந்து மூடி வச்சோன்னே நல்லா வதங்கி வந்தோடனே இப்போ நம்ம மஞ்சத்தூள், ஒரே குழம்பு மிளகாய் தூள்னால் ஒரே தூள் வந்து ஒரு 2 கரண்டி போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு முதல்ல தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்துடட்டும். நல்லா வெந்தோடனே அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா புளி கரைசல் அதை வந்து ஊற்றிட வேண்டியதான். இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அப்படின்ற பக்குவத்தில் பார்த்திங்கன்னா கருவாடை போட்டு சிம்லேயே வச்சிடணும். சிம்மில் வச்சோன்னே நல்லா வெந்து வந்துடும். ஒரு அருமையான கருவாட்டு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து 2 நாள் நல்லா வச்சு சாப்பிட்லாம். குழந்தைகளோடு நீங்கள் நல்லா நிறைய சாதம் போட்டு உருட்டி ஒவ்வொரு ஆளாக குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான சமையல் கிராமத்து ஸ்டைலில் பார்க்க மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து அப்படியே சாப்பிட்ருவோம் பாருங்கள்.